என்ன டிசைனா கதை விட்டுட்டு இருக்கீங்க? நானும் பாக்குறேன் சார். நீங்க சொன்னது நடந்திருக்கு இல்ல நடக்க போகுதுன்றதுனால நீங்க ஒரு இதா ரொம்ப கூலா பேசுறீங்களா சார்? பட் ஒரு உயிர் போயிருச்சு இல்ல சார்? ஏன் துடிக்கிறீங்க இப்படி? உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குதா? எத்தனை உயிர் போகுது? ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு, அவங்க அம்மாவே சாவல, நீங்க எங்க சாவறீங்க? அதாவது கருத்து சுதந்திரம்ன்றதுல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு உண்மையை பேசுறது, இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கலா வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுவாங்க. மாரிதாஸ் மாதிரி, பாண்டே அவர்கள், இவங்களெல்லாம் மாதிரி. அப்போ இந்த ரெண்டு ரகமே இல்லை. ஒன்னு லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பேசுறது, இல்லை ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுறது, ரெண்டு ரகமே இல்லாம ஒரு 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 இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல உளறி கொட்டுறது, புரோக்கர் வேலை பார்க்கறது தான் நமக்கு சவுக்கு சவுங்கர் அவர்கள். அது என்ன இருக்கிறத வந்து பேசுறாங்க, போட்டு உடைக்கிறாங்க. நான் இப்போ வந்து ஒரு குஷ்பு அவர்களை, கஸ்தூரி அவர்களை போட்டா சாதின்னு சொன்னது, இலவசத்தை விமர்சிச்சது, இதையெல்லாம் நாம வந்து விமர்சிக்கிறோம், பதிலடி வந்து கொடுக்குறோம். ஆனா கருத்தியல் ரீதியா. ஆனா நம்ம சவுக்கு வந்து கருத்தியல் ரீதியான மோத மாட்டார், பதிலடி கொடுக்க மாட்டாரு. ஒரு பாலியல் ரீதியான ஒரு இட்டுக்கட்டிய ஒரு பதிலும் ஒரு ஒரு தகவலை வந்து கொடுக்கும் பொழுது அது தரகர் வேலை தானே.